துண்டு முயலும் பாலா கணேஷும். பாலா கணேஷ் ஒரு பெரிய பூங்காவில் விளையாடிக் கொண்டிருந்தான். அவனுக்கு ஒரு சிவப்பு நிற பந்து இருந்தது. அவன் பந்தை உயரமாக எறிந்து பிடிப்பான். 1, 2, 3 என்று எண்ணினான். திடீரென்று புதருக்குப் பின்னால் இருந்து யாரோ சத்தம் போட்டார்கள். சலசல. ஒரு சிறிய வெள்ளை நிற முயல் தாவி வந்தது. அது பாலா கணேஷின் பந்தை நோக்கி ஓடியது. முயல் பந்தை லேசாக முட்டிவிட்டு வேகமாக ஓடி ஒளிந்தது. பாலா கணேஷ் சிரித்தான். ஏய், குறும்புக்கார நண்பனே, என் பந்துடன் விளையாடாதே என்றான். ஆனால் அந்த முயல் துண்டு மிகவும் துருதுருவென்றிருந்தது. அது அடுத்த முறை பந்தை குத்தி அதை ஒரு சிறிய பாறைக்கு மேல் தள்ளிவிட்டது. பந்து பாறையின் ஓரத்தில் சிக்கிக் கொண்டது. பாலா கணேஷ் ஓடினான். ஐயோ, பந்து விழுந்துவிட்டால் அது கீழே உள்ள சகதியில் மாட்டிக்கொள்ளும். அவன் குனிந்து கை எட்டிப் பார்த்தான். ஆனால் பந்து அவனுக்கு கிடைக்கவில்லை. துண்டு கீழே வந்து பாலா கணேஷை பார்த்தது. பாலா கணேஷ் வருத்தமாக இருந்தான். துண்டு மெதுவாக அவனது காலணியை மூக்கால் முட்டியது. அது உதவலாமா என்று கேட்பது போல இருந்தது. பாலா கணேஷ் யோசித்தான். உனக்கு என்னால் உதவ முடியுமா துண்டு? அவன் பாறையையும் முயலையும் பார்த்தான். சரி, நீ சிறியவன், வேகமாக ஓடுவாய். நான் உன்னை பிடித்து மேலே தூக்குகிறேன். பாலா கணேஷ் துண்டை கவனமாக 2 கைகளாலும் தூக்கினான். முயல் சற்றும் பயப்படவில்லை. அது பாலா கணேஷின் கைகளிலிருந்து பாறையின் உச்சிக்கு ஒரே தாவலில் சென்றது. ஷட் என்று துண்டு தனது சிறிய மூக்கால் பந்தை பாறையிலிருந்து தள்ளியது. பாலா கணேஷ் சரியாக கையை நீட்டி அதை பிடித்துக் கொண்டான். சவால் முடிந்தது. பாலா கணேஷ் சிரித்து துண்டை கட்டிக்கொண்டான். நன்றி துண்டு, நீ ஒரு சிறந்த நண்பன். இருவரும் பூங்காவில் ஒன்றாக உட்கார்ந்து அந்த குறும்புக்கார பந்தை மீண்டும் விளையாடி மகிழ்ந்தார்கள்.